சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஒரு சுவாரஸ்யம் 9 வருஷமா 5 6 வருஷம் 9 வருஷம் 2018 19 20 22 இருந்தாங்க 2016ல வச்சது. வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோகேஸ் தான். ரொம்ப நாள் வைக்கணும்னு சொல்லி நடக்காமல் இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாட்ட கேட்டிருக்கேன், எங்கள் அப்பா வச்சு தரல. இந்த வீடு வச்சு 9 வருஷமா 5 6 வருஷம் 9 வருஷம் 2018 19 20 22 இருந்தாங்க 2016ல வச்சது. சரி சரி இருக்கட்டும். இந்த வீடு வந்து வச்சு எப்படியும் ஒரு 7-8 வருஷம் இருக்கும் இல்லைங்களா. இப்போதான் வச்சிருக்கு. அப்போ 4000 ரூபாய் தான் கேட்டாங்க. அப்போ எங்களால் வைக்க முடியல. இப்போ 10,000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கோம். எதுக்குங்கன்னா இப்போ ஊரில் நமக்கு நிறைய கிஃப்ட்லாம் வந்து ஒருத்தர் கிஃப்ட் தரதுனால அதை அங்கேயுமா வைக்க வேண்டியது இருக்கு. அதனால இதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். முக்கியமாக பாதுகாப்பாக வைக்கணும் பார்த்தீங்களா. அதுக்கான இப்போ முதல்ல நம்ம முருகரை வைக்க போகிறோம். வைங்க வேண்டாம், முருகரை வைங்க. ஆமாம், இது வந்து மருதநாச்சியோடையில் அவங்க நமக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஒரு இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நாங்கள் வந்து சென்னை பாட்டுக்கு போன இடத்துல எங்களோட அது ஒரு பிள்ளையாருக்கு தனியாக நம்ம ஒரு படையை வைப்போம். அதில் உள்ள எங்கள் பிள்ளையாரை யாரும் திருட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ மதனாச்சியோடையில் எங்களுக்கு ஒரு பிள்ளையார் வைக்கணும்னுக்காண்டி நாங்கள் புதுசாக அந்த ஊரில் தான் ஒரு பிள்ளையார் வாங்கினோம். அந்த பல்க்கு பக்கத்தில் ஒரு கடை ஷாப் இருக்குது. அது பக்கத்தில் அதில் வந்து ஒரு பிள்ளையார் வாங்கினோம், வெங்கல பிள்ளையார். அதே வாங்கின அன்னைக்கே எங்களுக்கு என்னது அந்த பிள்ளையார் கூட எங்களுக்கு ஒரு முருகர் கிடைச்சிருக்காரு. பிள்ளையார் வந்த ராசியில முருகர் எங்க கூட வந்துட்டாரு. அண்ணன் தம்பியும் சேர்ந்து எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. முருகர் இப்போ டாப்ல இருக்கும். முருகர்னாலே பிடிக்காத யாருமே இருக்க முடியாது. எவ்வளவு அழகா இருக்காரு மேல வச்ச உடனே. இது எது பக்கமா சொல்லுங்க. ஏதோ ஒரு பக்கம் வைங்க. நாம வைக்கிறதானே. அடுத்ததா இன்னொரு கிஃப்ட்னா லட்சுமி அக்கா தந்த கிஃப்ட். லட்சுமி அக்கா தந்த சாய் பாபா கிருஷ்ணர், இந்த ரெண்டையுமே நம்ம இப்போ வைக்க போறோம். கிருஷ்ணர் வைப்போம். ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு வாங்க. வச்சுட்டு எப்போ 4 பிள்ளை இருப்பாங்க. சென்னைக்கு போனோம் இல்லையா, அப்போ அந்த குபேரர் வாங்கணும். அந்த குபேரர் இதுக்குள்ளதான் இருக்க போறாரு. சுசீலாக்கா தந்த குங்குமச்சுமே மறக்க மாட்டேன். சுசீலாக்காவோட கிஃப்ட் இதே முக்கியம் வச்சுக்கலாம். திருவள்ளுவர் கலைவாணி சுரேஷ் நங்குராம் விழாவளையில் பாட்டுக்கு போகும்போது அவங்க தந்த கிஃப்ட் தான் திருவள்ளுவர். இதுவும் ரொம்ப அழகான ஒரு கிஃப்ட் தான். இதுவும் நல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதையும் நம்ம அங்கே வச்சுக்கலாம். அடுத்தபடியா நமதுடைய அவார்ட் கீழே வச்சு கீழே வைக்க தான் முடியும், மேலே வைக்க இடையில. இனி கன்னியாகுமரி போகிறோம். கன்னியாகுமரி போய் நிறைய பொருளை வாங்குறோம். உள்ள வச்சுட்டு வீடியோ எடுத்து போடுறேன். இனி பிள்ளைங்க அவங்களுடைய ஷீல்டு, பிள்ளைங்க வாங்கின மெடல், அவங்க அதெல்லாம் வந்து வைக்க போகிறாங்க. நன்றி. எப்படி